என் தங்கப்பிள்ளையே, இன்று இரவுக்குள் உன் வராகி என்னுடைய வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால், என் பிள்ளையே, நாளைய பஞ்சமி விடியலில் என் பிள்ளை உன்னை காண உன் வராகி அம்மா நான் உன் இல்லம் தேடி வந்து விடுவேன். என் தங்கமே, பஞ்சமி விடியலில் உன் தாயானவள் என்னை வரவேற்பதற்கு நீ தயாராக இரு. இன்று அம்மா இந்த விஷயத்தை உனக்கு சொல்ல வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது. வளர்பிறை பஞ்சமி திதி, தேய்பிறை பஞ்சமி திதி என்று திதிகள் வந்து கொண்டுதானே தாயே இருக்கின்றது. இன்று மட்டும் ஏன் இத்தனை சிறப்பாக சொல்கின்றாய்? நாளை அப்படியானால் என்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றாயா என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம். என் தங்கமே, நாளைய விடியல் தேய்பிறை பஞ்சமியினுடைய விடியல் அல்லவா? தேய்பிறை பஞ்சமியானது உன் வராகி எனக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள். இந்த சித்திரை மாதத்தில் வந்திருக்கின்ற இந்த தேய்பிறை பஞ்சமியில் உன் தாயானவள் என்னுடைய சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். இந்த வராகி யார் என்று காண்பதற்கு நீ மிகவும் ஆவலாக இருக்கின்றாயல்லவா? நாளைய விடியலில் உன் தாயானவள் என்னை யார் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். இந்த தாயானவள் என்னுடைய சக்தியினை நீ புரிந்து கொள்வாய். அம்மா உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு நீ மனமகிழ்ச்சி அடையப் போகின்றாய். அதைவிட என் பிள்ளைக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நான் கொடுக்கப் போகின்றேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் உன் மனதை பாதித்த பொழுது நீ எந்த அளவிற்கு வேதனை கொண்டாயோ அந்த வேதனைகளுக்கெல்லாம் நாளைய விடியலில் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கப் போகின்றது. என் குழந்தை, எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஒரு சில விஷயங்களில் நல்ல செய்தி உன்னை வந்து சேரப்போகின்றது. எப்பொழுது நமக்கான நாள் உருவாகும், என்று நமக்கான விஷயங்கள் நடக்கும் என்று எதிர்நோக்கி நின்று கொண்டிருந்தாயல்லவா? அதுவெல்லாம் உனக்கு நாளை நடக்கப் போகிறது என்று சொன்னால் என் குழந்தைக்கு மனதிற்கு மகிழ்ச்சி வராமல் என்ன செய்யும்? உன்னுடைய அந்த மகிழ்ச்சியை காண்பதற்காகத்தான் இப்பொழுது உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எத்தனையோ விஷயங்கள் உனக்கு தடைப்பட்டு நின்றது. எத்தனையோ செயல்கள் உனக்கு சூழ்ச்சிகளால் முறியடிக்கப்பட்டது. எத்தனையோ விஷயங்கள் உடன் இருப்பவர்களாலேயே உனக்கு எதிர்ப்பினை கொடுத்தது. இப்படி வாழ்க்கையில் எந்த செயலை செய்ய தொடங்கினாலுமே தொடங்குவதற்கு முன்பாகவே அதை பற்றிய தவறான கருத்துக்கள் தான் உன் காதில் வந்து விழுகின்றது. என் பிள்ளையே, இந்த நேரங்களில் நீ முயற்சி செய்ய வேண்டும் என்று இறங்கிவிட்டால் மற்ற புறங்களில் இருந்து வருகின்ற தேவையில்லாத விமர்சனங்களை உன்னுடைய செவிகளுக்கு நீ எடுத்துச் செல்லக்கூடாது. உன்னுடைய செவிகளில் இந்த விஷயங்கள் எல்லாம் தேவையில்லாமல் வந்து விழக்கூடாது. நீ அப்படியே இதையெல்லாம் கேட்டாலும் பெரிதாக உன்னுடைய மனதிற்கு எடுத்துச் செல்லக்கூடாது. அப்படி நீ எடுத்துச் செல்லாமல் இருந்து விட்டால் உன் வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக மிக பெரிய வெற்றியினை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, நாளை நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? என் பிள்ளையினுடைய மனதிற்குள் எந்த கள்ள கபடமும் இல்லாமல், யார் வாழ்க்கையும் அளித்த எந்த ஒரு குற்ற உணர்ச்சிகளும் இல்லாமல், யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாத நல்ல குணங்களை கொண்ட பிள்ளையாக நீ இருக்க வேண்டும். என் தங்கமே, நாளைய பொழுது முழுவதும் நீ செய்ய வேண்டிய மிகவும் முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? என் பிள்ளை, யாரோடும் எந்த விதத்திலும் சண்டையிடுதல் என்பது கூடாது. நீ சண்டையிட்டு விட்டாய் என்றால் இந்த தாயானவள் என்னுடைய மனது மிக பெரிய அளவில் பாதித்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு பாதுகாப்பாக எப்பொழுதும் உன் வராகி அம்மா நான் இருக்கும் பொழுது எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆத்திரப்படவோ கோபப்படவோ கூடாது.
அப்படி நீ செய்யும் பொழுது உனக்கான நல்ல விஷயங்களை நீயே இழந்து விடுகின்றாய் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விதமான கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். சிலர் கைகள் இல்லாமல் வாழ்கின்றார்கள், சிலர் கால்கள் இல்லாமல் வாழ்கின்றார்கள், சிலர் கண்கள் இல்லாமல் இந்த உலகத்தை பார்க்க முடியாமல் இருட்டறையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல ஒரு சிலர் வாழ்க்கையில் எப்பொழுதுமே மனம் வேதனையோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தாய் தந்தையை இழந்து எத்தனையோ குழந்தைகள் யாரும் இல்லாமல் தனியாக தவித்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். ஆனால் என் பிள்ளை, நீயோ இதுபோன்று மிகவும் பெரிய கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற சிறு சிறு பிரச்சனைகள்தான் உன்னை இந்த அளவிற்கு வேதனைப்படுத்தி இருக்கின்றது. அப்படியானால் என் குழந்தை, நீ இனிமேலாவது உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்போமானால் நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைத்தது எத்தனையோ பெரிய விஷயம் என்று எண்ணி நீ மனமகிழ்ச்சி அடைய வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் அடுத்தவர்களை உதாரணமாக நீ எடுத்துக்கொள்வாயானால் என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே இழந்தும் இன்னமும் வாழ வேண்டும் என்று துடிப்போடு முன்னேறி கொண்டிருக்கின்ற ஒருவரை உன் வாழ்க்கைக்கு உதாரணமாக நீ எடுத்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இப்படி அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எதுவும் இல்லாத பொழுது கூட எப்படியும் முன்னேறிவிட வேண்டும் என்று துரித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் குழந்தை, நீயோ உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் இருந்துவிட்ட பிறகும் கூட உனக்குள் இருக்கின்ற தன்னம்பிக்கையும் தைரியத்தை மட்டும் ஒரு நாளும் நீ கைவிட மாட்டேன் என்றல்லவா சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். அதனால் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களின் வாழ்க்கையை கொண்டு உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும். எல்லோராலும் எளிதாக அடுத்தவர்களின் வாழ்க்கையில் கெடுதல் நினைத்துவிட முடியாது. ஆனால் என் பிள்ளை, அதையும் தாண்டி ஒருவர் இன்னொருவருக்கு கெடுதல் நினைக்கிறார் என்றால் அவர்கள் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற சிறு சிறு சந்தோஷங்களை எல்லாம் என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். பஞ்சமி திதி வருகின்றதா என்றவுடன் என் குழந்தை மனதிற்குள் சந்தோஷம் வந்துவிட வேண்டாமா? நாளை நம் தாயானவளுக்கு உகந்த நாள் அல்லவா? அவளுக்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதை பற்றியே நீ அதிகமாக சிந்தித்து கொண்டிருப்பாய். அப்படி சிந்தித்தால்தான் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சில பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, இனியும் எதை பற்றியும் கவலை வேண்டாம், எதை பற்றிய வேதனையும் உனக்கு வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டுவிட்டால் அதை உடனடியாக உனக்கு செய்வதற்கு உன்னுடைய வராகி அம்மா நான் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை மறந்துவிடாமல் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நான் கொடுத்த ஒவ்வொரு நொடியும் உனக்கானது. இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு நீ நடந்து வர வேண்டும். என் பிள்ளைக்கு இது நாள் வரையிலும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளிலும் உடனிருந்து உன்னை காத்திட்ட உன்னுடைய தாயானவள் நான். இனியும் உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன். என் பிள்ளையே, நாளைய பஞ்சமி விடியலில் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த பல திருப்பங்களையும் பல மாற்றங்களையும் சில நல்ல செய்திகளையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கின்றேன். எல்லாவற்றையும் மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை கேட்க நீ ஓடோடி வந்து விட வேண்டும். நாளைய பஞ்சமியினுடைய விடியல் என் பிள்ளைக்கு வெற்றி விடியலாக இருக்க வேண்டும். இன்று கடந்த சம்பவங்களை எல்லாம் நினைத்து வேதனைப்படாமல் நாளை இனிமேல் நல்லது நடக்கும் என்று நினைத்து சந்தோஷப்படு.
அது ஒன்றே போதும். இந்த வராகி உன்னோடு நிலைத்திருப்பாள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.